வணக்கம். நேர டாபிக் போடலாம். உங்களை கோடீஸ்வரராக்கும் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அதில் ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்க 3 ஃபண்டுகளை நம்ம பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நல்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள பெரிய பேங்க்கு. அதனால் அது நடத்தக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளும் நல்ல மேனேஜ்மெண்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதில் லார்ஜ் கேப்பில் ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஃபண்டை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு, அதுக்கு அடுத்தது ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு. இப்படி 3ஆக நம்ம பிரித்து பண்ணால் ஒன்று ஏறினாலும் ஒன்று இறங்கும். ஒன்று இறங்கினாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம 3ஆக பிரித்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நம்ம 55 வயசு வரைக்கும் எஸ்ஐபியில் பண்ணிங்க. 55 வயசுக்கு மேலே லம்சமில் பார்த்துங்க பண்ணிங்க. லம்சமில் பண்ணிட்டாலும் நீங்கள் மாதம் இன்ட்ரெஸ்ட் வரலையான்னு நினைக்க வேணாம். நீங்கள் லம்சமில் போட்டுட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழித்து அல்லது ஒரு 6 மாதம் கழிச்சோ நம்ம வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ரெடீம் பண்ணி ஒரு பார்ட் அமௌண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. எல்லா ஃபண்டிலுமே அந்த ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது. அந்த ரெடீம் பட்டனை அழுத்திட்டு பார்ஷியல் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டைப் அடிச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இடையில் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வசதி எல்லா ஃபண்டிலுமே இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் அதுக்கு அடுத்தது இப்போ முதல்ல ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்டை பற்றி பார்ப்போம். இது டைரக்ட் பிளானில் பண்ணிங்க. க்ரோத் ஃபண்டில் போட்டுங்க. ஃபஸ்ட்டு அப்படியே சைடில் போட்டுட்டு இருக்கேன். மணி கண்ட்ரோல் ஆப் இறக்காதுங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இறக்கிங்க. மணி கண்ட்ரோலில் போயிட்டு அந்த ஆப்பில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதில் ஸ்டாக்கு ஃபண்டு அப்படின்ட்டு வரும். ஃபஸ்ட்டு ஃபண்டுங்கிறத அழுத்தினீங்கன்னா அந்த ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட் டைரக்ட் பிளானில் க்ரோத் ஃபண்டை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கீம் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுவோம். அப்படியே சைடில் போட்டுட்டு வரோம் பார்த்துங்க. லான்ச் டேட் 1/7/2021. இதனுடைய அசட் 1173. ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. பக்கமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய ஃபண்டு மேனேஜரும் 3 பேர். இவங்க கார்த்திக் குமார் அண்டு ஆக்சிஸ் நாயர் அண்டு விநாயக் ஜெயநாத், இப்படி 3 பேரும் இருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.64%. நீங்கள் எஸ்ஐபி ஆர் லம்சம் இதில் வெறும் 500 ரூபா மினிமம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது கிளிக் ரிட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் லம்சத்தில் போய்க்குங்க. லம்சத்தில் போயிட்டீங்கன்னா 3 இயர்ஸ் ஆனுவலிஸ்டு ரிட்டர்ன் 18.59 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்தது எஸ்ஐபியில் போங்க. அதில் ரிட்டர்ன்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 27.46%. அதனால் எஸ்ஐபியில் அதிக பர்சன்டேஜ் தருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. சார்ட்டை 5 இயர்ஸ் சார்ட்டை கிளிக் பண்ணிங்க. அதில் எல்லோவில் தெரியறது நிஃப்டி 50. அதுக்கடுத்தது ப்ளூவில் தெரிகிறது தி ஸ்கீம், அதாவது ஃபண்டினுடைய ஸ்கீமு. அது ப்ளூவில் தெரியும். இதுவுமே பாருங்கள் நிஃப்டி 50 இது ஃபீட் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது கிளிக் போர்ட்ஃபோலியோவை பண்ணுங்கள். அதில் போர்ட்ஃபோலியோ சம்மரின்னு இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோனுடைய சம்மரி என்னென்ன இருக்குது, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்கிறது, லார்ஜ் கேப் அண்டு எந்தெந்த ஃபண்டில் ப்ளூ ஷிப்பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆல் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான கம்ப்ளீட் ஸ்டாக்ஸு இதில் பண்ணியிருக்காங்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜில் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிடும். ரீசண்ட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கு குறைச்சிருக்காங்க, எந்த ஸ்டாக்கை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஸ்டாக்கில் முழுமையாக செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க, எந்த ஸ்டாக்கில் ப்ரெசண்ட்டாக
பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு செக்டார் அலோகேஷன், இது வந்து எந்தெந்த செக்டாரில் எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, ஆக்சிஸ் ஃபண்டு எந்தெந்த இதில் எவ்வளோ அந்த செக்டார் அலோகேஷனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து ஆக்சிஸ் மிட்காப் வந்துடுவோம், அதுவும் குரோத்தில் பண்ணிங்க. டைரக்ட் பிளானு, இது வந்து லான்ச் டேட் வந்து 2/1/2013. இதனுடைய அசட்டு பார்த்திங்கன்னா 30,854 கோடி. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஏறக்குறைய 11 வருஷம் ஆயிடுச்சு. இதனுடைய ஃபண்ட் மேனேஜர் வந்து நிட்டின் அரோரா, ரெண்டாவது ஃபண்ட் மேனேஜர் ஸ்ரேயா தேவாகர், மூணாவது வந்து விநாயக் ஜெயநாத். அது மாதிரி 3 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.53%. அதாவது மினிமம் அமௌண்ட்டு 500 ரூபா லம்சத்துலேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எஸ்ஐபிலையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லம்சத்தில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் வந்து ஆனுவலிஸ்டு ரிட்டர்ன் வந்து 27.71% கொடுத்துருக்கு. 10 இயர்ஸில் அதனுடைய ரிட்டர்ன் வந்துங்க 19.12% கொடுத்துருக்கு. அதே எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் ஆனுவலிஸ்டு ரிட்டர்ன் 28.76, 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 22.15. எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். எஸ்ஐபியில் போடுறதுனால எவ்வளோ நம்மளுக்கு லாபம் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து சார்ட்டை கிளிக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எல்லோவில் போட்டிருக்கு. நிஃப்டி 50 இருக்கிறது எல்லோ, ப்ளூவில் இருக்கிறது திஸ் ஸ்கீம், அதாவது இந்த ஃபண்டினுடைய ஸ்கீம் வந்து ப்ளூ. இதுவுமே பாருங்கள், நிஃப்டி 50 இண்டெக்ஸையும் ஃபீட் பண்ணியிருக்கு, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸையுமே ஃபீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து போர்ட்ஃபோலியோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து போர்ட்ஃபோலியோ சம்மரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. அப்புறம் ஆல் ஸ்டாக்ஸ் இன் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ரீசன்ட் சேஞ்சஸ், அந்த ஸ்டாக்ஸு எவ்வளோ குறைச்சிருக்காங்க, எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபண்டு மேனேஜருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே இதிலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து செக்டர் அலோகேஷன், எந்தெந்த செக்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே விரல் நுனியில் இன்றைக்கி வந்துருச்சு. அந்த அளவுக்கு டிஜிட்டல் உலகம் மாறி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து மூணாவது ஃபண்டு வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு குரோத்தில் போட்டுங்க. டைரக்ட் பிளானு, என்னுடைய லான்ச் டேட் வந்து 29/11/2013. ஏறக்குறைய 11 வருஷம் ஆயிடுச்சு. அசட் வந்து 23,399 கோடி. ஃபண்டு மேனேஜர் 3 பேர் இருக்காங்க. தேஜாஸ் சேத், ரெண்டாவது வந்து மாயாங்க் ஹியாங்கி, மூணாவது வந்து கிருஷ்ணா என். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.54%. எஸ்ஐபியில் லம்சத்தில் நீங்கள் மினிமம் 500 பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ரிட்டர்னில், ஆனுவல் ரிட்டர்னில் பார்த்துங்க. அதில் லம்சத்தை கிளிக் பண்ணிங்க. 5 இயர்ஸில் வந்து இதனுடைய ரிட்டர்ன் வந்து 31.44% கொடுத்துருக்கு. 10 இயர்ஸில் ஆனுவலிஸ்டு ரிட்டர்ன் வந்து 21.66 கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் எஸ்ஐபி கிளிக் பண்ணிக்கங்க. எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் அதனுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 33% கொடுத்துருக்கு. 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 24.84% கொடுத்துருக்கு. எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்துங்க. அதே சமயத்தில் மூணாவது பாயிண்ட் வந்து சார்ட்டுக்கு வந்துடுங்க. சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. எல்லோவில் இருக்கிறது நிஃப்டி 50, ப்ளூவில் இருக்கிறது நம்மளுடைய திஸ் ஸ்கீம், அதாவது அந்த ஃபண்டினுடைய ஸ்கீமு. அதை பாருங்கள், ஃபீட் பண்ணியிருக்குங்கிறத புரிஞ்சுங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 3 ஃபண்டை நான் சொல்லியிருக்கேன். நானும் இந்த 3 ஃபண்டுலையுமே லம்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டருங்கிறத நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் போது மிகப்பெரிய அதிசயம் நடக்கிறது நீங்களே பார்த்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
உங்களால் நான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். இன்னும் நீங்கள் என்னை ஊக்குவிக்கணுங்கிறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய மாத வருமானத்தை பெருக்குங்க. பழைய காணொலியெல்லாம் பாருங்கள். அதில் மாத வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன். அந்த சுலோகத்தை எழுதுங்க ஃபஸ்ட். அதனால் உங்கள் மனதையும் வலிமைப்படுத்தி நீங்கள் மாத வருமானத்தை பெருக்கி அதை சேமிப்பை வந்து முதலீடாக மாற்றும் பொழுது நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தராவீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் அடுத்த காணொளியில் விரிவாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.